கணிதத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்துன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெருசாக வேகமாக ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்றது தான் எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு அழகாக விளக்கணும்னா ஒரு செஸ் போர்டை பற்றி ஒரு கதை இருக்குது. ஒரு வேளை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ஞானி வந்து செஸ் போர்டை கண்டுபிடிச்சிட்டு அரசர்கிட்ட போய் சொல்கிறாரு, நான் ஒரு அழகான செஸ் போர்டு ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த கேமை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரசர் பார்த்துட்டு, ஓ ரொம்ப அருமையாக நல்லா கண்டுபிடிச்சிருக்கேன், நீ இவ்வளோ அருமையாக கண்டுபிடிச்சதுனால உனக்கு ஏதாவது நான் வெகுமதி தரணும், நீ உனக்கு என்ன வெகுமதின்னு நீ கேளு, நான் உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. அப்போ அந்த ஞானி யோசிச்சுட்டு சொல்கிறான், பெரிய வெகுமதிலாம் இல்லை, நான் செஸ் போர்டு கண்டுபிடிச்சதுல மொத்தம் 64 ஸ்கொயர் இருக்குது, நீ ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு கோதுமை மணி வை. நாள் என்ன கண்டிஷன்னா, நாள் ஒரு ஸ்கொயரில் ஒரு கோதுமை மணி வச்சேன்னா அடுத்த நாள் அடுத்த ஸ்கொயரில் 2 கோதுமை மணி வைக்கணும். ஸோ 1லேருந்து ஆரம்பித்து 2வது நாள் வருவேன், 2 கோதுமை மணி வை. அடுத்த நாள் வந்து 4 ஆகணும். ஸோ 1 2 4 இப்படி போகும். அதுக்கப்புறமா 8 ஆக்கணும், அதுக்கப்புறம் 16 ஆக்கணும்னா அரசர் பார்த்துட்டு, என்ன ஞானி ஒரு டுபாக்குரா இருக்கான், நான் எவ்வளோ பெரிய வெகுமதி தர்றேன்னு சொல்கிறேன், இவன் வெறும் கோதுமையை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நாள் வர்றான். நாள் வந்து ஒரே ஒரு கோதுமை மணி வைக்கிறாரு. 2வது நாள் வர்றான், 2வது நாள் 2 கோதுமை மணி வைக்கிறாரு. அப்படியே போயிட்டு 10வது நாள் பார்த்தீங்கன்னா 512 கோதுமை மணி வருது. அது கூட அரசர் ஒன்றும் பெருசாக 512 கோதுமை மணின்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு போயிட்டே இருக்கு. அப்புறமா தான் ஆரம்பிக்குது இந்த எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்தோடைய வேலை ஆரம்பிக்குது. 10வது நாள் வரைக்கும் 512 தான். அதுக்கப்புறமா 11வது நாள்லேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் ஒவ்வொரு நாளாக இது ஒரு நாளில் 2 முதல் ஸ்கொயருக்கு 1, 2வது நாளுக்கு 2 4 இப்படியே மொத்தமாக நீங்கள் கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 11வது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் வர்றதுக்குள்ளேயே இங்கே பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தை தாண்டிடுச்சு. 512 10வது நாளில் 512, 20வது நாளில் 10 லட்சம், மொத்தம் 5 லட்சம் ஒரு இது ஸ்கொயருக்கு 10 லட்சம். அதுக்கப்புறமா 51வது நாளுக்கு கடைசியில் 64 ஸ்கொயரில் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 குவிண்டில்லியன் சொல்கிறாங்க. 9 குவிண்டில்லியன்னா ஒரு இதுதான் 9 குவிண்டில்லியன். இந்த ஸ்கொயரில் ஒரு குவிண்டில்லியன்னா ஒரு 1க்கு அப்புறமா 18 0, அவ்வளோ பெரிய வளர்ச்சி. இது எவ்வளோ பெரிய வீட் அப்படின்னா, எவ்வளோ பெரிய கோதுமை மணிகள்னா, ஒரு மவுண்ட் எவரெஸ்டையே நீங்கள் நிரப்பி வைக்கிற அளவு கோதுமை மணியோடைய அளவு, அவ்வளோ பெரிய வால்யூம். இந்த கோதுமை மணியை நீங்கள் 1 by 1 நீங்கள் அடுக்கி நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு வேளை விண்வெளியில் நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஆல்ஃபா சென்டோரி அந்த ஸ்டாருக்கு போயிட்டு நம்ம திருப்பி வரலாம். இந்த ஆல்ஃபா சென்டோரின்றது வந்து பூமியை விட்டு ஒரு 4 ஒளியாண்டுகள் இருக்குது, அவ்வளோ தொலைவுக்கு போயிட்டு வரலாம், அவ்வளோ பெரிய கோதுமை மணி. அப்போ ஞானி ஒன்றும் ஏமாளி இல்லை, அந்த எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்தை தெரிஞ்சு அதை சொல்லியிருக்கான்றதான் அந்த எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்தோடைய பவர். ஒரு அருமையான வீடியோ ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பார்த்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.